வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, ஏற்கனவே இண்டி கூட்டணியை சசி தரூர் பந்தாடிக்கு இருக்காரு. மோடியை அடிக்கடி புகழ்ந்து பேசுகிறாரு சசி தரூர், காங்கிரஸுடைய எம்பி. சமீபத்தில் என்ன பேசியிருந்தாரு? ஒரு நாளைக்கு மோடி 18 மணி நேரம் மக்களுக்காக உழைக்கிறார். மோடியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அதை விட கூடுதலாக மக்களுக்காக உழைக்கணும். மோடி 18 மணி நேரம் உழைக்கிறாரா? நீங்கள் அட்லீஸ்ட் 20 மணி நேரமாவது மக்களுக்காக உழைக்கணும். அப்போ தான் மோடியை வீழ்த்த முடியும். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வாயால் மோடியை வீழ்த்தணும் அப்படின்னு பேசுறதுனால ஒன்றும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சசி தரூர் சமீபத்தில் பேசியிருந்தார். வீடியோ வைரலாக ஷேர் ஆனிச்சு. அந்த பாதிப்பிலிருந்தே திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மீண்டு வரல. அதுக்குள்ளே இப்போ இன்னொரு சம்பவம். திக் விஜய் சிங் இருக்கார்ல, காங்கிரஸுடைய மூத்த நிர்வாகி, அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அத்வானி அவர்கள் சேரில் உட்காந்துருக்கும்போது கீழே தரையில் மோடி அவர்கள் கடந்த காலத்தில், மோடி அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி, சாதாரண தொண்டர்களும் நாட்டுடைய பிரதமராக ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை பாஜக ஆர்எஸ்எஸ் கொடுக்குது. இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு திக் விஜய் சிங் பார்த்தீங்கன்னா பதிவு போட்டிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? மலேசியாவில் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சு நடந்துச்சா? மலேசியா கவர்மெண்ட்டு இந்த ஆடியோ லான்ச்சில் அரசியல் சம்பந்தப்பட்ட எதுவும் பேசக்கூடாது, அரசியல் கொடிகள் இது எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டிருந்தாங்க. அதையும் மீறி நேற்று ஆடியோ லான்ச்சில் தாவேக்காவுடைய ஃபாலோவர் ஒருத்தர் தாவேக்கா கொடியை கையில் பிடிச்சி ஆட்டம் போட்டிருக்காரு. உடனே அதை பார்த்து நோட் பண்ண மலேசியா போலீஸு அந்த தாவேக்கா கொடியை கையில் வச்சிருந்தவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. நேற்று ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா ஃபாலோவர்ஸ் எல்லாம் பதிவுகள் போட்டுக்கிருந்தாங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸு, ஒன் லாஸ்ட் ஆடியோ லான்ச்சு, அதாவது விஜய் அவ்வளோதான், விஜயுடைய சினிமா கெரியர் முடிஞ்சிருச்சு, இனி எந்த படத்துலையும் நடிக்க மாட்டார், ஏன்னா பாலிடிக்ஸ் வந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி நேற்றுலேருந்து ரொம்ப சோக கீதத்தை வாசிச்சுக்கு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. 2026 தேர்தல் முடிவு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒருவேளை விஜய்க்கு சாதகமான முடிவு வரலைன்னா டெஃபினட்டாக 2026க்கு பிறகு விஜய் சினிமா ரீஎன்ட்ரி கொடுப்பாரு, புது படங்களில் நடிப்பார், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணுவார். 2026 தேர்தல் முடிவை பொறுத்து தான் விஜயுடைய மூவ் இருக்கும். அதனால் இப்போவே இதுதான் விஜயுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்காக வேணால் தாவேக்காவினர் விஜய் எல்லாம் பேசிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் விஜய் மேற்கொண்டு நடிப்பாரா இல்லை அதோட அவ்வளவுதானா அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் தான் முடிவு பண்ணும். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2வது நினைவு தினம். தமிழக மீடியாக்கள்லாம் சோகமாக மியூசிக்கெல்லாம் போட்டு கேப்டன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுக்கு பயங்கர கோபம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அரசியலுக்குள்ளே வந்தப்ப இதே மீடியாக்கள் எப்படியாவது விஜயகாந்தை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிடணும், எப்படியாவது விஜயகாந்தை ஒரு கேலி செய்யக்கூடிய ஒரு பிம்பமாக அரசியலில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைம்லாம் பார்த்து வேலை பார்த்தாங்க இதே தமிழக மீடியாக்கள். இன்றைக்கி இதே மீடியாக்கள் தான் விஜயகாந்த் அவ்வளவு சிறந்தவர், தமிழக மக்கள் மிஸ் பண்ணுறாங்க விஜயகாந்தை, இந்நேரம் மட்டும் அவர் ஆக்டிவாக இருந்திருந்தா அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மீடியாக்கள் தான் அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. இதிலிருந்து ஒரு விஷயம் கிளியரு, திமுக அதிமுகவுக்கு குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதுசாக அரசியலுக்குள்ளே யாராவது வரணும்னு நினைக்கும்போது மீடியாக்கள் அவங்கள எப்படியாவது கேலி செய்யக்கூடிய ஒரு பொருளாக மாற்றணும் அப்படிங்கன்னு ரொம்ப தீவிரமாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் மீடியாக்கள் விரித்த வலையில் சிக்கினார் விஜயகாந்த் அவர்கள். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா எந்த செய்தியாளர்களையும் சந்திக்க மாட்டாரு. காரணம் என்ன? ப்ரெஸ் மீட்டு அவ்வளோ ப்ராப்பராக அவர்களால் கொடுக்க முடியாது. அதை மீடியாக்கள் ஊதி பெருசாக்கி நெகட்டிவ் ஷேடை பரப்பிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கறதில்ல. அண்ணாமலை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ரொம்ப தீவிரமாக அரசியல் பண்ணார். திமுகவையும் அதிமுகவையும் துவம்சம் பண்ணார் அண்ணாமலை. அப்போ விஜயகாந்த்கிட்ட நம்ம பயன்படுத்தின ஃபார்முலாவை அண்ணாமலைக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் அதே மாதிரி அண்ணாமலையை கோபப்படுத்துகிற மாதிரி குதர்க்கமாக கேள்விகள்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடிச்சு விட்டார் அண்ணாமலை. எல்லா மீடியாக்களையும் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினார். அண்ணாமலை வெர்சஸ் மீடியாக்கள் இந்த போட்டியில் அண்ணாமலை தான் ஜெயிச்சார். விஜயகாந்த் வெர்சஸ் மீடியாக்கள் போட்டியில் மீடியாக்கள் ஜெயிச்சிட்டாங்க. சோகம் என்னன்னா விஜயகாந்த் அந்த இடத்துல தோல்வி அடைகிறாரு. ஆனால் அண்ணாமலை வெர்சஸ் மீடியாக்கள் இந்த போட்டியில் ரேஸில் அண்ணாமலை ஜெயிக்கிறாரு. அண்ணாமலை மீடியாக்களை துவம்சம் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸாக குவிகிறாங்க. அதனால இன்னைக்கு தமிழக மீடியாக்கள் போடக்கூடிய டிராமாக்களை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை.
தமிழக மீடியாக்களுடைய லட்சணம், இரட்டை வேடமெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.